ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம 2021ல் ரிலீஸ் ஆன மதர்ஸ்/ஆண்ட்ராய்டு அப்படிங்கிற ஒரு வேற லெவலில் ஒரு சைஃபை கலந்த ஒரு சர்வைவல் படம் தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோடைய ஒன்லைனர் என்னன்னா, சிட்டி முழுக்க நிறைய ஏஆல உருவாக்கப்பட்ட ரோபோஸை வேலைக்காக வச்சிருக்காங்க. மேக்ஸிமம் 90% வீட்டில் எல்லா வீட்லையுமே அந்த வேலைக்கார ரோபோ இருக்கும். அந்த ரோபோக்கள் எல்லாமே ஒரு நாள் மால் ஃபங்க்ஷன் ஆகிட்டு அந்த சிட்டியவே கண்ட்ரோலில் எடுத்துக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த ரோபோக்கள் எல்லாமே சேர்ந்து தன்னுடைய ஓனரையே கொலை பண்ணது மட்டும் இல்லாமல் பார்க்குற எல்லா மனுஷங்களையுமே அடித்து சாகடிக்க ஆரம்பிக்குது. மனுஷ இனமே இதனால அழிஞ்சுகிட்டு இருக்கு. அப்படிங்கிறதுனால அதுல தப்பிச்ச நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வேற ஒரு நாட்டுக்கு தப்பிச்சு போயிடலான்னு சொல்லிட்டு காட்டு வழியா போக ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோயின் கன்சீவாவுமே இருக்காங்க. ஸோ கன்சீவா இருக்கிற நம்ம ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டு ஹீரோவும் போக ஆரம்பிக்கிறாரு. அப்படி போன அவங்க அந்த ரோபோ கிட்ட இருந்து தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது ரொம்பவே விறுவிறுப்பாகவும் த்ரில்லிங்காகவும் சொன்ன படம் தான் மதர்ஸ்/ஆண்ட்ராய்டு. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆளுங்கிறத போட்டு வச்சுக்கோங்க. அதே போல இந்த வீடியோக்கு வியூஸ் கம்மியா தான் போயிட்டு இருக்கு. அதே போல நம்மளுடைய சேனலுக்கு வியூஸ் ரொம்பவே கம்மியா போயிட்டு இருக்கு. அது உங்களுக்கே தெரியும். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. நீங்க லைக் பண்ணீங்கன்னா கொஞ்சம் வியூஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பா இருக்கும். ஸோ மறக்காம கொஞ்சம் லைக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க படத்தோடைய கதைக்குள்ள போயிடலாம். படத்தோடைய ஸ்டார்டிங் சீன்ல காட்டுக்கு நடுவில் ஒரு பொண்ணு உட்காந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஒரு போட்டோவை பார்த்து அவளுடைய பாஸ்ட் நினைச்சு தான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பா போல. அப்படியே சீனை கட் பண்ணி ஒரு கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி காமிக்கிறாங்க. இவரும் இவளுடைய பாய் ஃப்ரெண்டும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல அவங்க பிரெக்னன்சி கிட்ட வச்சு 2-3 கிட்ட வச்சு செக் பண்ணிருப்பாங்க போல. பாசிட்டிவ்னு சொல்லி வந்திருக்கு. ஆக்சுவலா ஹீரோயின் காலேஜ் தான் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல இந்த மாதிரி ஒண்ணு ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க ரெண்டு பேருமே. இந்த சமயத்துல ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க இல்லையா, அவன் வந்துட்டு என்ன சொல்றானா, பரவாயில்ல ஆனதாச்சு, நம்ம இந்த குழந்தைய பெத்து எடுத்துக்கலாம், நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஹீரோயினால என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியல. அங்க இருந்து கோவமா அப்படியே வெளியில வராங்க. வெளியில வரும்போது தான் தெரியுது அன்னைக்கு கிறிஸ்மஸ் போல இருக்கு. வெளியில ஒரு செலிப்ரேஷன் மாதிரி போயிட்டு இருக்கு. அந்த சமயத்துல வெளியில வந்த உடனே ஹீரோயின் ரொம்பவே சோகமா இருக்காங்க. அவங்க கன்சீவா இருக்கிற விஷயம் இன்னும் அவங்க அம்மாவுக்கு தெரியாது. என்னாச்சுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ஒன்னும் இல்லமா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. இந்த சமயத்துல ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் இருப்பான் இல்லையா, அவன் வந்துட்டு எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண போறோம், உங்க பொண்ணு அனுப்புறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது சரி ஓகே சேஃபா போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மாவை அனுப்பி வைக்கிறாங்க. அப்படியே ஹீரோயினா அவங்களுடைய பாய் ஃப்ரெண்டு வெளியில போலான்னு சொல்லி டோர் கிட்ட வரும்போது பார்த்தா இன்னொருத்தன் வரான். அவன் வந்து நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டுக்கு கோட்டெல்லாம் எடுத்து கொடுக்குறான். அவங்க போகும்போது ஹாப்பி ஹாலோவின் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது என்னது ஹாலோவினா, டே இன்னைக்கு கிறிஸ்மஸ்ரா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஓ சாரி சார் ஹாப்பி கிறிஸ்மஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்புறான். ஸோ அப்படி அவன் டோரை க்ளோஸ் பண்ணும்போது தான் தெரியுது, பார்த்தா இவனுடைய கண் அப்படியே க்ளோ ஆகுது. ஆக்சுவலா இவன் மனுஷனே கிடையாது. உண்மையை சொல்ல போனா இவன் ஒரு ரோபோ. அது மட்டும் இல்லாம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ஏன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் செய்யப்பட்ட ஒரு ரோபோ தான் இவன். அப்படியே கொஞ்ச நேரத்துல ஹீரோனும் அவளுடைய பாய் ஃப்ரெண்டும் அவங்க சொன்ன மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு பார்ட்டி மாதிரி செலிப்ரேட் பண்றாங்க. அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்க இருக்கிறாங்க. அதே மாதிரி இங்கேயும் ஒரு வேலைக்காரன் இருக்கான். அவனுமே ஒரு ரோபோ தான். அந்த பார்ட்டில எல்லாருக்கும் சரக்கு எடுத்து கொடுக்கறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோனுக்கும் அவளுடைய பாய் ஃப்ரெண்டுக்கும் மறுபடியும் அந்த ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்கு. இந்த குழந்தைய பெத்துக்கலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி. அந்த சமயத்துல அந்த பாய் ஃப்ரெண்ட் இந்த குழந்தைய பெத்துக்கலாம், நம்ம வீட்டுல சொல்லி கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற மாதிரி மறுபடியும் சொல்லும்போது ஹீரோயின் என்ன முடிவு பண்றதுனே தெரியல. ஒரு மாதிரி குழப்பமா இருக்காங்க. அப்படியே நான் பாத்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு பாத்ரூமுக்கு போறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவங்க போட்டுக்கிட்டு இருந்த அந்த சண்டையை ஹீரோனுடைய ஃப்ரெண்டு ஒருத்தி கேட்டிருப்பா போல. என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு பாத்ரூம்ல வச்சு கேட்கும்போது நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. நான் கன்சீவா இருக்கேன், இந்த குழந்தைய பெத்துக்கலாமா வேணாமான்னு எனக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு, என்ன பண்றதுனே தெரியல அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஹீரோனுடைய ஃப்ரெண்டு வச்சிருக்க போன் கீழே விழுது. அது மட்டும் இல்லாம அது ஒரு மாதிரி கிளிச் ஆகுது. அது மட்டும் இல்லாம அதுல இருந்து வித்தியாசமான சவுண்ட் எல்லாம் கேக்குது. ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. காதை கிழிக்கிற மாதிரியான ஒரு சவுண்டு. அதே சமயத்துல பாத்ரூமுக்கு வெளியில பார்ட்டி பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த இடத்துல பயங்கரமான சவுண்ட் எல்லாம் கேக்குது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து கீழே வந்து பார்க்கும்போது பார்த்தா அங்க ஒரு ரோபோ வேலை செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு இல்லையா, அந்த ரோபோ வந்து அங்க இருக்கிற எல்லாருமே அடிச்சு சாகடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இதை பாக்குற ஹீரோனும் அவங்களுடைய ஃப்ரெண்டும் இங்க இருந்து எப்படியே தப்பிக்கணும்னு சொல்லிட்டு அங்கேயுமா ஓடிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல இந்த ஹீரோனோடைய பாய் ஃப்ரெண்ட் இருப்பான் இல்லையா, அவனுடைய கழுத்தை பிடிச்சி நிறுத்திக்கிட்டு இருக்கு அந்த ரோபோ. இந்த சமயத்துல அந்த ஃப்ரெண்டுக்காரன் ஒருத்தன் ஒரு பெரிய பேட் எடுத்து அந்த ரோபோவுடைய தலையிலே போட்டு அடின்னு அடிக்க அந்த தலையை அப்படியே உடஞ்சி போகுது. அப்படியே ஆயில் மாதிரி ஏதோ கசியுது. ஒரு வழியா தப்பிச்சிட்டோம்னு சொல்லிட்டு அந்த பார்ட்டில இருந்து தப்பிச்சவங்க வெளியில வந்து பாக்குறாங்க. பார்த்தா இந்த சிட்டிக்குள்ள நிறைய பேர் அந்த மாதிரி ரோபோ வாங்கி வச்சிருப்பாங்க போல. எல்லாமே மாலு ஃபங்க்ஷன் ஆகி அவங்களுடைய ஓனரையே சாகடிக்குது. ஸோ சிட்டி முழுக்க இந்த மாதிரி கொடூரமான கொலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு அந்த ரோபோவால. இதனால ஹீரோனுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பா இல்லையா, அவன் வந்துட்டு போலீஸ்க்கு கால் பண்ணான்னு சொல்லிட்டு அவளுடைய போன் எடுத்து போலீஸ்க்கு கால் பண்ணி காதுல வைக்கும் போது கரெக்டா அந்த போன் வெடிச்சு அந்த பொண்ணை செத்து போயிடுறா. போன்லயுமே அந்த பக் வந்திருக்கும் போல. அப்படியே ஜூம் அவுட் பண்ணி அந்த சிட்டியை காமிக்கிறாங்க. சிட்டி முழுக்க இருக்கிற எல்லா ரோபோவுமே அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த சிட்டியோடைய பவரே ஆஃப் ஆகுது. அப்படியே சீனை கட் பண்ணி 8 மாசத்துக்கு அப்புறமா காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் அவளுடைய பாய் ஃப்ரெண்டும் இன்னும் ஒன்னதான் இருக்காங்க போல. ஹீரோயின் கன்சீவா இருக்காங்க. குழந்தைய பெத்துக்கலான்னு சொல்லி முடிவு பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அபார்ஷன் பண்றது கூட அவங்களுக்கு முடியாது. ஏன்னா சிட்டி முழுக்க தான் அந்த ரோபோ அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்கு இல்லையா, யாரை பார்த்தாலும் கொலை பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒரு வழியா 8 மாசமா எப்படியோ சேஃபா ஒரு காட்டுக்குள்ளதான் இருக்கிறாங்க டென்ட் போட்டு. ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட்
அண்ட் ஹீரோ ரொம்பவே நல்லாவே பாத்துக்கிறான் போல ஹீரோயினு. ஸோ இவங்களுக்கு என்ன ஒரு பிளான்னா, இந்த சிட்டி ஃபுல்லாவே இந்த ரோபோ அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு இல்லையா, இதனால இந்த சிட்டியை விட்டு வேற நாட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு காட்டு வழியா போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துல ஒரு விஷயத்த வாய்ஸ் ஓவர்ல நமக்கு சொல்றாங்க. என்ன அப்படின்னா, இந்த ரோபோவை அழிக்கிறது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பல்ஸை வச்சுதான் இந்த ரோபோவெல்லாம் அழிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதே மாதிரி அந்த சிட்டிக்குள்ளார நிறைய அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பல்ஸ் எல்லாமே இருக்கிற மாதிரியான ஒரு செட்டப் இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம அதை ஒரு டைம் தான் ஆன் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷன் இருக்கும் போல. அந்த ரோபோஸ் எல்லாமே அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும் போது அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பல்ஸை ஆன் பண்ணி விட்டுருக்காங்க. அதுல ஒரு சில ரோபோக்கள் அழிஞ்சு போயிருக்கு. இருந்தாலுமே நிறைய ரோபோக்கள் அழியாம தான் இருக்கு. அது இன்னும் சிட்டியை ஆக்கிரமிச்சுக்கிட்டு எல்லாரையும் கொலை பண்ணிக்கிட்டு தான் இருக்கு. ஸோ அதுகிட்ட இருந்து தப்பிச்சு போகணும்னு தான் ஹீரோனும் இந்த சிட்டியை விட்டே போகணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க. இப்படியே இவங்க காட்டுக்குள்ள டீப்பா நடந்து போயிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல அந்த ரோபோக்கள்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே கட்டி தொங்க விட்டு ஒரு கார்ல கேம் ஓவர் அப்படிங்கிற மாதிரி எழுதிருக்கு. யாரும் இதை பண்ணிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது தான் தெரியுது. பார்த்தா யார் நீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பலத்த குரல் கேக்குது. என்ன அப்படின்னா, இந்த காட்டுக்கு நடுவில் ஒரு ஆர்மி பேஸ் இருக்கும் போல இருக்கு. அவங்க தான் இந்த விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. யார் நீங்க, என்ன பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ஹீரோயின், நாங்க மனுஷங்க தான், எங்களை எதுவும் பண்ணிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி அப்படியே அந்த கேட்டு கிட்ட வராங்க. அவங்க கையில ஏதோ குத்தி பார்த்துட்டு இவங்க மனுஷங்க தான் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிட்டு உள்ள கூட்டிக்கிறாங்க. உள்ள வந்த உடனே பார்க்கும்போது எல்லாருமே ரொம்பவே கொடூரமா தான் இருக்காங்க. அவங்க பார்க்க ஆர்மி சோல்ஜர்ஸ் மாதிரி இல்ல, இருந்தாலுமே அங்க சேஃபா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் தங்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த சமயத்துல ஹீரோயின் ஒரு டாக்டர் செக் பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல குழந்தை ஆரோக்கியமா தான் இருக்கு. சரி ஓகே, நீங்க எப்படி இங்க வந்தீங்க, எங்க போறீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த டாக்டர் ஹீரோயின் கிட்ட விசாரிக்கும் போது, நாங்க இப்படியே போயிட்டு கொரியாவுக்கு போக போறோம், அங்கதான் இந்த மாதிரியான ரோபோ அட்டாக்ஸ் எல்லாம் எதுவும் நடக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு கப்பல் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு, அதுல நாங்க போக போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தாமா, அந்த கப்பல்ல குழந்தைங்களையும் பெண்களை மட்டும் தான் ஏத்துவாங்க, உங்க ஹஸ்பண்டை ஏத்த மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஹீரோயினுக்கு என்ன பண்றதுனே தெரியாம முயற்சிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல இப்ப ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோவும் அங்க இருக்கிற ஒரு சோல்ஜர் கிட்ட கொரியாவுக்கு போறதுக்கான வழி என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அவனும் வழியெல்லாம் சொல்றான். ஆனா உன்னால போக முடியாது, நீ போறதுக்குள்ள செத்து போயிருவ அப்படிங்கிற மாதிரியே அந்த டாக்டர் சொன்ன அதே விஷயத்த தான் சொல்றாங்க. இப்ப அப்படியே நைட் ஆகுது. ஹீரோயினும் ஹீரோவுக்கும் ஒரு தனி டென்ட் கொடுத்துருப்பாங்க போல. ரெண்டு பேருமே அந்த இடத்துல இருந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம குழந்தை பெத்துக்கிட்டே இங்க இருந்து போலாமே அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ஹீரோவோ, இல்ல அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, நம்ம குழந்தை பெத்துட்டோம்னா அது அழுதுகிட்டே இருக்கும், இந்த ரோபோஸ் எல்லாம் இருக்கிற இடத்துல நம்ம சத்தம் போடாம தான் போயாகணும், குழந்தை இருந்தா அழுதுகிட்டே இருக்கும், அப்போ வந்து கண்டிப்பா நமக்கு ஆபத்து தான், அதனால நம்ம குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி தான் போயாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ரெண்டு பேருக்குள்ளயுமே ஆர்குமெண்ட் ஆகுது. இதனால ஹீரோயின் பயங்கரமா ஹீரோவை திட்டும் போது அவன் அப்படியே கோச்சிட்டு வெளியில வர மாதிரி தெரியுது. அப்படியே பார்க்கும்போது பார்த்தா அங்க இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு ஃபயர் கேம்ப் போட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு ஹீரோ போயிட்டு கொரியா போறதுக்கான வழி ஏதாவது இருக்குமான்னு சொல்லிட்டு வேற ஒரு சோல்ஜர் கிட்ட கேட்கும்போது, ஓ அங்க போறது அவ்வளவு ஈஸின்னு நினைச்சுக்கிட்டியா, அங்க எவ்வளவு ரோபோஸ் இருக்கும் தெரியுமா போற வழியில, உன்னால போக முடியும்னு நினைக்கிறியா, அந்த ரோபோ கூட எல்லாம் சண்டை போட்டு நீ போகணும்னு நினைச்சீங்கன்னா நீ முதல்ல என் கூட சண்டை போட்டு என்ன ஜெயிச்சு அதுக்கப்புறமா நீ போ அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அது மட்டும் இல்லாம என் கூட சண்டை போட்டு நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னா நாளைக்கு ஒரு கேம்ப் வண்டி வரும், அந்த வண்டியில உன்னை சேஃபா அனுப்பிச்சு விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதனால ஹீரோக்கு ஒரு வழியே இல்லை, இவன் கூட சண்டை போட்டு இவனை ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா இவங்களுடைய ட்ரக்லயே நம்ம சேஃபா போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுக்கிறான். இந்த சமயத்துல அவனோட ஷர்ட் எல்லாம் கழட்டிட்டு அப்படியே சண்டைக்கு ரெடி ஆகிற மாதிரி காமிக்கிறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணி அடுத்த நாள் ஹீரோயினை காமிக்கிறாங்க. அடுத்த நாள் ஆயிடுது, விடிஞ்சிடுது. ரெண்டு சோல்ஜர்ஸ் வந்து இவங்களை எழுப்புறாங்க. எங்களுடைய பாஸ் உங்களை கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களும் அந்த இடத்துக்கு வந்து பார்க்கும்போது பார்த்தா ஹீரோவை கட்டி வச்சிருக்காங்க. அந்த ஹெட் தான் பேசுறான், அந்த இடத்தோட ஹெட். போனா போதுன்னு உங்களுக்கு இடம் கொடுத்தா எங்களுடைய சோல்ஜரே உங்க ஹஸ்பண்ட் அடிப்பானா அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது தான் நமக்கே தெரிய வருது ஹீரோ அந்த போட்டியில ஜெயிச்சிட்டான் போல இருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க சொன்னது எல்லாமே பொய் தான் போல. இந்த சமயத்துல ஹீரோயின் ரொம்பவே கெஞ்சுறா, எங்களை மன்னிச்சுக்கோங்க, அவருக்கு தெரியாம பண்ணிட்டாரு, தயவு செஞ்சு எங்களை இங்க இருந்து அனுப்பிச்சிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது, உங்களுக்கு வேற வழியே இல்லை, நீங்க கிளம்பிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே துரத்தி விட்டுறாங்க. வெளியில வந்த ஹீரோயினும் ஹீரோ கூட பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கா. இந்த சமயத்துல அவனும் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றான். அவங்க கூட சண்டை போட்டா அவங்களுடைய வண்டியில நம்மள அந்த கப்பலுக்கிட்ட கொண்டு போறேன்னு சொன்னாங்க, அதனாலதான் சண்டை போட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சரி வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இவங்க காட்டுக்குள்ள நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க போயிட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரத்துல பார்த்தா அங்க சரியான மழை பெய்ய ஆரம்பிக்குது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாம அந்த மழையில நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே நடந்து போய் கொஞ்ச நேரத்துல பார்த்தா மழையை நின்றுது. அதே போல அந்த இடத்துல ஒரு வீடியோ பாக்குறாங்க காட்டுக்கு நடுவுல. சரி இன்னைக்கு நைட் இங்க தங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு ரெண்டு பேருமே அந்த வீட்டுக்குள்ள போறாங்க. பார்த்தா எல்லா வசதியுமே அங்க இருக்கு. சரி ஓகே இங்கேயே நம்ம ஸ்டே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோவே நமக்கு வேற வழி இல்ல, நம்ம குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமாவே நம்ம இங்க போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்களும் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. இப்ப அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் அப்படியே எழுந்து வெளியில வரும்போது பார்த்தா ஹீரோவா அங்க இருக்கிற ஒரு பழைய மோட்டார் பைக்கை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினும் அவங்க கிட்ட போயிட்டு நைட் தானே சொன்னீங்க குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா போடலான்னு சொல்லிட்டு, அப்புறம் எதுக்காக இந்த பைக்கை ரெடி பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ஹீரோவோ, இங்க பாரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் போனோம் அப்படின்னா கண்டிப்பா குழந்தை அழும், அந்த சவுண்டை கேட்டு ரோபோக்கள் நம்மள அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும், ஆனா இந்த பைக்ல நம்ம ஸ்பீடா போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஹீரோயினும் இந்த பைக்ல அதை விட சவுண்ட் அதிகமா வருமே அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும்
ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஸ்பீடா போயிடுவேன், ரோபோவால நம்மளை பிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்திலேயே அந்த பைக்கும் ரெடி பண்ணிடுறாங்க. இப்ப ரெண்டு பேருமே அந்த பைக்ல உட்காந்து அந்த ரோபோக்கள் நிறைய இருக்கிற அந்த காட்டு வழியா போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது எந்த ஒரு ரோபோவும் இவங்களை பின்தொடரல. இதனால சரி ஓகே ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுத்து போலான்னு சொல்லிட்டு ஒரு நதிக்கு பக்கத்துல உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அப்படி ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஹீரோயின் எதிர்த்து அப்படியே காட்டு பக்கமா திரும்பி பார்க்கும்போது தூரத்துல ஒரு மனுஷன் நிக்கிறான். அதை பார்த்த உடனே அது ரோபோ தான் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா ஹீரோ கிட்ட வண்டி எடு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே மறுபடியும் பைக்ல ஏறி வேகமா போயிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல பார்த்தா அங்க இருந்தது மனுஷன் கிடையாது, ஹீரோயின் நினைச்ச மாதிரி ரோபோ தான் இவங்களை பின்தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் அந்த இடத்துல இருக்காங்க. ரோபோஸ் நிறைய ட்ரோன் எல்லாம் விட்டு இவங்களை ஃபாலோ பண்றாங்க, பிடிக்கிறதுக்காக ட்ரை பண்றாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோயின் ஒரு இடத்துல இறக்கி விட்டுட்டு இங்க பாரு பைக் சவுண்ட் கேட்டு தான் அவங்க ஃபாலோ பண்றாங்க, நீ மட்டும் இங்கே இரு, நான் எப்படியாவது இந்த ரோபோக்கெல்லாம் திசை திருப்பிட்டு நான் அவனை வந்து கூட்டிட்டு போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோனை அங்க இறக்கி விட்டுட்டு அவன் பாட்டுக்கு வேகமா போகும்போது அந்த பைக் சவுண்டை கேட்டு மற்ற ட்ரோன்ஸ் இந்த ரோபோஸ் எல்லாமே வேகமா ஹீரோ தான் ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கு. இந்த சமயத்துல ஹீரோயின் ஒரு இடத்துல போயிட்டு ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கா. ரொம்ப நேரமா ஆகியுமே ஹீரோவை காணாமேன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ற மாதிரி தெரியுது. அந்த சமயத்துல பார்த்தா கண்ணாடி போட்ட ஒருத்தன் ஹீரோயினை பார்த்துறான். பயப்படாத, நான் ரோபோ கிடையாது, நானும் உன்ன மாதிரி மனுஷன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என் கூட வா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறான். ஒரு கண்டெய்னருக்குள்ள ஒரு பெரிய ஆராய்ச்சி கூடமே வச்சிருக்கேன்னா பாத்துக்கோங்களேன், அந்த மாதிரியான செட்டப் தான் இருக்கு. இதை பாக்குற ஹீரோயினும் இவ்வளவு விஷயம் வச்சிருக்கீங்க, எப்படி உங்களை ரோபோ பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இப்பதான் ஒரு பெரிய விஷயத்த சொல்றான். ஆக்சுவலா இந்த ரோபோக்கள் எல்லாமே கொலை பண்ணிக்கிட்டு இருக்கு இல்லையா, இந்த ரோபோவுக்கு ப்ரோக்ராம் பண்ணதே இவன் தான் போல இருக்கு, ஏதோ மாலு ஃபங்க்ஷன் ஆயிருக்கு, அது கண்டுபிடிக்காத அளவுக்கு நான் இங்க ஒரு லேபை உருவாக்கியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அது மட்டும் இல்லாம நான் அந்த ரோபோவை பத்தி நிறைய ரிசர்ச் பண்ணி வச்சிருக்கேன், எல்லாம் உனக்கு சொல்றேன், நீ இன்னைக்கு ஒரு நாள் இங்க ரெஸ்ட் எடு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது வெளியில போன ஹீரோவை காணுமே அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் ஃபீல் பண்ற மாதிரி தெரியுது. இப்ப அப்படியே அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயினும் அந்த இன்ஜினியர் இருப்பான் இல்லையா கண்ணாடி போட்ட ஒருத்தன், அவங்கிட்ட வெளியில போன ஹீரோயினும் வரல, நான் அவனை கண்டுபிடிக்க போறேன், நான் தேட போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அந்த கண்ணாடி போட்ட அந்த இன்ஜினியரோ உன் பாய் ஃப்ரெண்டை கண்டிப்பா அந்த ரோபோக்கள் விட்டுருக்காது, கண்டிப்பா பிடிச்சி ஒரு இடத்துல வச்சு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கும், நீ அங்க போனீன்னா நீயும் அவங்க கிட்ட மாட்டிக்குவே அப்படிங்கிற மாதிரி எவ்வளோ எடுத்து சொல்லியுமே ஹீரோயின் கேட்கற மாதிரியே தெரியல. நான் போயே ஆவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது வேற வழி இல்லாம இந்த கண்ணாடி இன்ஜினியரோ சரி நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு சூட்டை கொடுக்குறான். அந்த சூட் என்னன்னா இந்த ரோபோவால மனுஷங்க தான் அப்படிங்கறத கண்டுபிடிக்காத அளவுக்கு ஒரு சூட்டை ரெடி பண்ணி வச்சிருப்பான். ஆக்சுவலா அந்த ரோபோக்கள் பாடி ஹீட்டை சென்ஸ் பண்ணி தான் அந்த மனுஷங்க அப்படிங்கறதே கண்டுபிடிக்கும். அதெல்லாம் இந்த சூட் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு சூட்டை அவனும் போட்டுக்கிட்டு இந்த ஹீரோயினுக்கும் கொடுக்குறான். அப்படியே அந்த ரோபோக்கள் எல்லாமே ஒரு மனுஷனை பிடிச்சதுன்னா எங்க வச்சு டார்ச்சர் பண்ணுமோ அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வரான். அந்த ரோபோக்கள்லாம் ஏன் டார்ச்சர் பண்ணுது அப்படின்னா இவங்க டார்ச்சர் பண்ணும்போது நிறைய பேர் கத்துவாங்க இல்லையா, அந்த கத்துற சவுண்டு கேட்டு உண்மையான மனுஷங்கள்லாம் அங்க வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அவங்களையும் பிடிச்சி கொள்ளலாம் அப்படிங்கறதா அதோடைய ஐடியா போல இருக்கு. அந்த கண்ணாடி போட்ட இன்ஜினியரும் நீ போ, என்னுடைய சூட்டையுமே நீ எடுத்துட்டு போ, நான் 2 சூட்டு தான் வச்சிருக்கேன், ஒருவேளை உன் பாய் ஃப்ரெண்ட் உயிரோட இருந்தானா இந்த சூட்டை போட்டு எப்படியாவது காப்பாத்தி கூட்டிட்டு வந்துரு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினை விட்டுட்டு அவன் அவனுடைய இடத்துக்கு போறான். இந்த சமயத்துல ஹீரோயினை கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே உள்ள போறாங்க. உள்ள போய் பார்த்தா அவன் சொன்ன மாதிரியே நிறைய ரோபோக்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஹீரோயின் இந்த சூட் போட்டிருக்கிறதுனால இவங்களை கண்டுபிடிக்கவே முடியல, ரோபோ தான் அப்படின்னு நினைச்சுக்குது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போறாங்க. அந்த சமயத்துல பார்த்தா ஹீரோ அலற மாதிரியான சவுண்டு கேக்குது. அவன் சொன்ன மாதிரி ஹீரோ அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டான் போல. அது மட்டும் இல்லாம அவனை காமிக்கிறாங்க. அவனை ஒரு இடத்துல கட்டி போட்டு அவனுடைய காலை இன்னொரு ரோபோ வந்து மிதிச்சுக்கிட்டு இருக்கு. அவன் வழியில கத்திக்கிட்டு இருக்கான். இதை பார்த்து ஹீரோயின் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அந்த ரோபோ மேய்ச்சிக்கிட்டு இருந்துச்சு இல்லையா, அது அங்க இருந்து போயிருது. இப்ப நம்ம ஹீரோவை காப்பாத்திடலாம்னு சொல்லிட்டு வேக வேகமா போயிட்டு அவங்ககிட்ட அந்த சூட்டை கொடுக்கலாம்னு சொல்லி பார்க்கும்போது அந்த இடத்துல வேற ஒரு மனுஷன் அங்க கட்டி போட்டு வச்சிருப்பாங்க போல ரோபோலாம் சேர்ந்து. அவன் என்னையும் காப்பாத்துங்கன்னு ஹீரோயின் கிட்ட சொல்லும்போது முதல்ல நான் பாய் ஃப்ரெண்டை காப்பாத்திட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறமா உன்னை காப்பாத்துறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு அவகிட்ட இருக்கிற இன்னொரு சூட்டை ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு ஹீரோவை கைத்தாங்களா அப்படியே கூட்டிட்டு போறா. அவனால நடக்கவே முடியல, ரொம்பவே அடிபட்டிருக்கும் போல இருக்கு. இந்த சமயத்துல என்ன காப்பாத்தாம வா போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உன்னை போட்டு கொடுக்குறேன் இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாட்டிக்கிட்டு இருக்கணும். வேகமா கத்தும் போது அந்த இடத்துக்கு நிறைய ரோபோட்ஸ் எல்லாம் வந்துடுது. அது மட்டும் இல்லாம ஹீரோயினை துரத்த ஆரம்பிக்குது. இப்படியோ வேகமா போயிட்டு அந்த இடத்த விட்டு வெளியில போலான்னு சொல்லி பார்க்கும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த கண்ணாடி போட்ட இன்ஜினியர் வந்துடுறான். அவன் கண்ணை வச்சிருக்கான். அங்க வர எல்லா ரோபோட்டையும் ஷூட் பண்ணிக்கிட்டு எப்படியோ அந்த 2 பேரையும் கூட்டிட்டு போயிட்டு அவனுடைய கண்டெய்னர் இருக்கும் இல்லையா அதுல ஏத்துறான். அது ஒரு ஆக்சுவலா ஒரு ட்ரக்கு போல இருக்கு. அந்த ட்ரக் எடுத்துட்டு அப்படியே வேகமா போற மாதிரி காமிக்கிறாங்க. ஹீரோனுக்கு கொஞ்ச நேரத்திலே பிரசவ வலியும் வந்துருது. அப்படியே சீனை கட் பண்ணி கொஞ்ச நேரம் கழிச்சு காமிக்கிறாங்க. பார்த்தா அவங்க ஹாஸ்பிட்டல்ல கண்மொழிக்கிறாங்க. ஒரு லேடி டாக்டர் தான் உங்களுக்கு பிரசவம் பார்த்திருப்பாங்க போல. அவங்க வந்துட்டு உங்களுக்கு பையன் பிறந்திருக்கான் மேடம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே சமயத்துல பக்கத்துல திரும்பி பார்க்கும்போது இவளுடைய பாய் ஃப்ரெண்ட் அங்க உயிரோட தான் இருக்கான். ஹீரோவை பார்க்கும்போது பார்த்தா அவனுடைய 2 காலுமே இல்ல. அந்த ரோபோக்கள் காலை மிதிச்சது இல்லையா, ரொம்பவே டேமேஜ் ஆயிருக்கும் போல. அவன் உயிரை காப்பாத்துறதுக்காக காலை எடுத்திருப்பாங்க போல இருக்கு. 2 காலுமே அவனுக்கு இல்ல. ஒரு வழியா தப்பிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நிம்மதி பெருமூச்சு விடுறாங்க. அதே சமயத்துல எங்களை காப்பாத்தின இன்ஜினியரிங் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது உங்களை
காப்பாத்தின இன்ஜினியரா? நீங்க பிரசவ வழியில துடிச்சுக்கிட்டு இருந்தீங்க, அதனாலதான் உங்க 3 பேத்தையும் நாங்க அலோவ் பண்ணோம். அவர் வந்த கொஞ்ச நேரத்துல எங்க போனாருன்னு தெரியல, காணாம போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே சமயத்துல அங்க ஒரு பெரிய ஆபீசரும் வராரு. அவர் வந்துட்டு நீங்க எங்க இருந்து வரீங்க, எப்படி வந்தீங்க, எப்படி இந்த இடத்துக்கு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின் எல்லாம் கேட்கும்போது ஹீரோயின் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. ஒரு இன்ஜினியர் பார்த்தோம், அவரு இந்த ரோபோகன்ல இருந்து மறையிற மாதிரியான சூட் எல்லாம் கொடுத்தாரு, அதை வச்சுதான் நாங்க இங்க வந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, என்னது சூட்டா, அந்த சூட்டை போட்டா ரோபோகன்ல இருந்து மறைஞ்சிருவீங்களா, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இல்ல சார் உண்மையிலேயே அதான் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. இங்க பருமா, சூட்டை போட்டா எப்படிமா மறைவீங்க, ரோபோ எல்லாத்துக்குமே மோஷன் சென்சார் இருக்கு, நீங்க அதுக்கு முன்னாடி நடந்தாலே உங்களை ஈஸியா கண்டுபிடிச்சிரும், அது எப்படி நீங்க சூட்டை போட்டு மறைவீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது தான் ஹீரோயினுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி. அது மட்டும் இல்லாம படத்திலே மிகப்பெரிய ட்விஸ்ட் இங்க தான் கொடுக்குறாங்க. ஆக்சுவலா என்னன்னா, அந்த இன்ஜினியர் மனுஷனே கிடையாது, அவனே ஒரு ரோபோ தான். ரோபோ இந்த வேற சிட்டியில இருக்கிற மக்கள் எல்லாத்தையும் அழிக்கணுங்கிறத மாதிரி பிளான் பண்ணிருக்கோம் இல்லையா. ஸோ இந்த இடத்துக்கு வர முடியாது, ரோபோவை அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனாலதான் ஹீரோயினை யூஸ் பண்ணிக்கிட்டு நானும் மனுஷன் தான் அப்படிங்கிற மாதிரி நடிச்சு இந்த மாதிரியான பொய்யை சொல்லி இந்த இடத்துக்கு வந்திருக்கு. அப்படியே கொஞ்ச நேரத்துல அங்க இருக்கிற ஸ்கிரீனை விளக்கிட்டு பார்த்தா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹீரோயினுக்கு பிரசவம் பார்த்தாங்க இல்லையா, அந்த டாக்டர் ரொம்ப கொடூரமா இறந்து போய் கிடக்குறாங்க. ஸோ அந்த இன்ஜினியரா நடிச்ச அந்த ரோபோவே இல்லாத இந்த இடத்துக்கு வந்துருச்சு போல இருக்கு. ஸோ அதுதான் இந்த கொலையை பண்ணிருக்கு. இதனால அந்த இடத்துல இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாருமே அலர்ட் ஆகி அந்த இடத்துல இருக்கிற எல்லா ரோபோவையும் கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கிருந்து பரபரப்பா போயிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல ஹீரோயின் இங்க ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைக்கிறா. என்னன்னா, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பல்ஸ் இருந்துச்சுன்னா அந்த ரோபோக்கள் எல்லாத்தையும் அழிச்சிடலாம் இல்லையா. ஸோ இப்போ அதை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ யூஸ் பண்ணிட்டா இன்னொரு டைம் யூஸ் பண்ண முடியாது. இருந்தாலுமே இங்க நிறைய ரோபோக்கள் வந்திருக்கோம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணி இவங்க வேகமா போயிட்டு அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பல்ஸ் ஆன் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இவங்க வீல் சேர்ல தான் போயிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு சி செக்ஷன் பண்ணிருப்பாங்க போல இருக்கு, அதனால நடக்க முடியாது. ஹீரோவா அந்த இடத்துல விட்டுட்டு இவங்க வீல் சேர்ல போயிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த இவிஎம் இருக்கும் இல்லையா, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பல்ஸுக்கான சுவிட்ச், அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. அந்த இடத்துக்கு போயிட்டு அதை ஆன் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கும்போது அந்த இடத்துக்கு அந்த இன்ஜினியரா ஒரு ரோபோ வந்துச்சு இல்லையா, அவன் வந்துட்டான். எப்படி உன்னை ஏமாத்திட்டு இந்த இடத்துக்கு வந்தான் பாத்தியா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கான். இந்த சமயத்துல அவ கையில ஒரு கன்னு வச்சிருப்பா, அவ குழந்தையுமே அவ கையில தான் இருக்கும். இந்த சமயத்துல நீ மட்டும் அதை ஆன் பண்ணேன்னா உன் குழந்தைய கொன்றுவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ரோபோ மிரட்டும் போது இவ கொஞ்சம் பயப்படுற மாதிரி தான் தெரியுது. இருந்தாலுமே கொஞ்சம் கொஞ்சமா அந்த ரோபோவை எப்படியாவது ஷூட் பண்ணணும்னு சொல்லிட்டு பாயிண்ட் பண்ணி நின்றுகிட்டு இருப்பா. இந்த சமயத்துல அவன் அழற மாதிரி ரொம்பவே இமோஷனா பேசிட்டு அப்படி கிட்ட வருவான். இதுல நம்ம ஏமாறக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவன் வச்சிருக்க கன்னை வச்சு அவனுடைய முகத்திலே நச்சுன்னு 4 புல்லட் இருக்கும்போது அந்த இடத்துல அந்த இன்ஜினியரா வந்த அந்த ரோபோ செத்து போகுது. இந்த சமயத்துல அந்த இடத்துல நிறைய ரோபோ வந்திருக்கும் போல, அந்த இவிஎம் ஆன் பண்ண விடாம தடுக்கிறதுக்காக வந்திருக்கும். அந்த கேட்டு கிட்ட அந்த கேட்டை ஓபன் பண்ணலாம்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது ஹீரோயின் அவளுடைய காலை வச்சு முட்டு கொடுத்து ஸ்டாப் பண்ணிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம ஒரு ஜம்ப் எடுத்து அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பல்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த சுவிட்சை ஆன் பண்ணி விட அப்படியே சிட்டிக்குள்ள காமிக்கிறாங்க. நிறைய ஒரு வேவ்ஸ் மாதிரி வந்துகிட்டு இருக்கு. அந்த வேவ்ஸ் எல்லாமே அங்க இருக்கிற அந்த ரோபோ எல்லாத்தையுமே அழிச்சிடுது. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துல இன்னும் சில ரோபோக்கள்லாம் உயிரோட வந்துடும். மறுபடியும் இந்த பல்ஸையுமே ஆன் பண்ண முடியாது. இப்போ உடனே ஹீரோயின் ஹீரோ கிட்ட அவங்களுடைய குழந்தையோட சேர்ந்து இவங்க ஒரு கேமரா வச்சிருப்பாங்க. அந்த கேமரால போட்டோ எடுத்துக்கிறாங்க. நம்ம உடனே குறியா போகணும், அந்த கப்பல் வெயிட் பண்ணிட்டு இருக்கு, நம்ம கிளம்பணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேகமா கிளம்பி அந்த கப்பல் இருக்கிற அந்த இடத்துக்கு போறாங்க. அதே சமயத்துல அந்த கப்பல்ல இன்னும் யாராவது வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல கரெக்டா ஹீரோவும் ஹீரோனும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. உடனே நிப்பாட்டிட்டு அந்த ஹீரோயின் பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னுடைய ஹஸ்பண்டை நீங்க கூட்டிட்டு போக மாட்டீங்கன்னு தெரியும், தயவு செஞ்சு எங்களை கூட்டிட்டு போங்க, நான் என்ன வேலை வேணா செய்யறேன் உங்க நாட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ரிக்வெஸ்ட் பண்ணும்போது, சாரி மேடம், எங்களால உங்க ஹஸ்பண்டை மட்டும் இல்ல உங்களையுமே கூட்டிட்டு போக முடியாது, எங்களுடைய நாட்டுல ஆல்ரெடி மக்கள் தொகை அதிகமா இருக்கு, உங்களையும் கூட்டிட்டு போக முடியாது, கவர்மெண்ட் அலோவ் பண்ணாது, உங்க குழந்தைய வேணா அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு ஃபார்மை கொடுத்து இதை நீங்க ஃபில் பண்ணுங்க, அப்பதான் உங்களுடைய குழந்தைய கூட்டிட்டு போக முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஹீரோயின் ரொம்பவே கஷ்டப்படுறா. பிறந்த குழந்தை இப்பதான் ஒரு நாள் கூட அந்த குழந்தையோட இவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணவே கிடையாது. பிறந்த உடனே அந்த குழந்தைய பிரியணும் அப்படிங்கறத நினைச்சு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த ஃபார்மை வாங்கி தன்னுடைய குழந்தையாவது உயிர் பழிக்கணும்னு சொல்லிட்டு சைன் பண்ணி கொடுத்து அனுப்புறாங்க. அந்த குழந்தையும் அந்த கப்பல்ல அப்படியே சேஃபா கொரியாவுக்கு போற மாதிரி காமிக்கிறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணி கொஞ்ச நாளுக்கு அப்புறமா காமிக்கிறாங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பார்த்தோம் இல்லையா, நம்ம ஹீரோயின் அழுதுகிட்டே ஒரு போட்டோவை பார்த்துட்டு இருந்தாங்க இல்லையா, அது அந்த ஹீரோவுடைய போட்டோ தான். அந்த போட்டோவை நெருப்புல போட்டு எரிக்கிறாங்க, அந்த ஞாபகங்கள்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அடுத்து கடைசியா ஒரு போட்டோவை எரிக்கலாம்னு சொல்லி வருவாங்க. அதுதான் ஆக்சுவலா ஹீரோ ஹீரோயின் அந்த குழந்தை எல்லாமே சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோ. அதை மனசே இல்லாம பார்த்துட்டு இருக்காங்க. இதுதான் நம்ம படத்தோடைய ஸ்டார்டிங் சீன்ல பார்த்துருப்போம். அப்படியே அங்க இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாருமே அந்த இடத்த காலி பண்ணிட்டு வேற இடத்துக்கு போற மாதிரி காமிக்கிறாங்க. அவங்களோடய சேர்ந்து நம்ம ஹீரோயின் டிராவல் பண்ற மாதிரி காமிச்சு இந்த படத்தை இந்த இடத்துலயே முடிக்கிறாங்க. ஸோ இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதே போல இந்த படத்தோட எண்டிங் சீன் எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இந்த கிளைமேக்ஸ் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல
செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. இது வரைக்கும் இந்த வீடியோ லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அதே போல் நம்மளுடைய சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோட வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.